குருநாதர் அவர் நம்முடன் வாழ்ந்த காலத்திலே பல முறை மௌன விரதம் இருந்திருக்கின்றார்கள். அந்த மௌன விரதத்தினுடைய நோக்கமே மற்றவருடைய உணர்வுகள் தனக்குள் தன் ஆன்மாவிலே ஊடுருவி அந்த உணர்வு இயங்க விடாதபடி அந்த மௌன விரத காலத்தில் யார் மௌன விரதம் இருக்கின்றார்களோ அவர்களுக்குள் விளைய வைத்த சக்திகளை அவர்கள் எண்ணுபவர்களுக்கு கிடைக்க செய்வதற்குத்தான் அதை செய்வது. ஆக வெளியிலிருந்து மற்ற தீமைகளோ மற்ற துன்பங்களோ மற்ற தேவையில்லாத உணர்வு வருவதை தடுத்து மௌன விரதம் இருப்பவர்கள் எந்த எண்ணத்தில் எந்த உணர்வில் எந்த நினைவில் இருக்கின்றார்களோ அந்த அலைகளை மற்றவர்களை பெரும்படி செய்வதுதான் மௌன விரதம். இதைத்தான் காந்திஜியும் அன்று சத்தியாகிரகம் என்று விரதம் என்று உண்ணாவிரதம் என்று தன்னை சுற்றியுள்ள அனைவரையுமே தன்னை நினைக்கும்படி செய்து தான் எந்த ஜெபத்திலே எந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று எந்த கட்டாயத்திற்கு அவர் வந்து அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று அதை வலுவாக எண்ணி அதை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றாரோ அந்த வழிக்கு மற்றவர்களை அழைத்துச் செல்வதுதான் இந்த மௌன விரதத்தினுடைய நோக்கமே. ஆகவே நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவரும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யும் இடங்களில் பழகுவோராக இருந்தாலும் சரி, மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, நாம் ரோட்டிலே மற்ற இடங்களில் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அனைவரிடமே நாம் சொல்லாக சொல்லித்தான் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சொல்லாக சொல்லித்தான் அவர்களுக்கு நாம் தெரிய வைக்க முடியும். சொன்னால்தான் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், சொன்னால்தான் அவர்கள் கேட்பார்கள் என்ற நிலைகளை அதுபோன்று ஒரு நிலைகளுக்கு செல்லாதபடி மௌனமாக இருந்து அருள் உணர்வுகளை நமக்குள் வலுகொண்டதாக வளர்த்து அந்த உணர்வுகளை நாம் சூட்சுமமாக உயிரான ஈசனிடம் வேண்டி, அதாவது உயிரான ஈசனிடம் வேண்டி என்றால் நம் உயிரான ஈசனிடமும் அவருடைய உயிரான ஈசனிடமும் வேண்டி மௌனமாக அவர்கள் உணர்வை தனக்குள் எடுக்காது, கவராது, நுகராது, அருள் உணர்வுகளை கவர்ந்து குரு உணர்வுகளை கவர்ந்து அதை தனக்குள் விளைய வைத்து ஒரு ரோஜாவோ மற்ற நறுமணம் கொண்ட பூக்களோ அதிலிருந்து அது எப்படி மனம் பரப்புகின்றதோ அதை சூரியனுடைய காந்த சக்தி கவரச் செய்து மற்ற இடங்களுக்கு அது பரவச் செய்கின்றதோ இதை போன்று நாம் மௌனமாக இருந்து அருள் ஒளியை நமக்குள் பெருக்கி இந்த உணர்வுகளை நாம் செலுத்தினோம் என்றால் இந்த உணர்வுகள் மற்றவர்களுக்குள் எளிதாக ஊடுருவும். இந்த உணர்வுகள் ஊடுருவ அவர்கள் 10 வார்த்தை பேசினால் நாம் ஒரு வார்த்தை பேசினோம் என்றால் நம்முடைய உணர்வு அங்கே செயல்படுத்தும். இல்லை என்றால் அவர்கள் 10 வார்த்தை பேசுகின்றார்கள், நான் பதிலுக்கு நான் 20 வார்த்தை பேசுவேன் என்ற நிலைகளுக்கு தான் நம்மை அழைத்து செல்லும். அங்க பேச பேச அவருடைய உணர்வு தான் நமக்குள் வளருமே தவிர நம்முடைய உணர்வு அங்கு செயல்படுத்த முடியாது. ஆக ஞான குருவும் சரி, மாமகர் ஈஸ்வராய குருதேவரும் சரி நமக்கு சொல்லிக் கொடுத்தது நாம் எடுக்கக்கூடிய உயர்ந்த உணர்வு தான் மற்றவர்களுக்குள் சென்று அவர்களை அதன் வழி அந்த அருள் வழியில் இயக்க வேண்டுமே தவிர பிரிதோருடைய உணர்வு நம்மை இயக்கிவிடக் கூடாது. என்னால் அதுதான் பிரதோஷம் என்று சொல்வது. ஆக மற்றவருடைய உணர்வு நம்மை இயக்காதபடி இருக்க வேண்டும் என்றால் குருநாதர் எந்த மௌன விரதத்தை கடைபிடித்தாரோ நாமும் இது போன்று மௌனமாக இருந்து அந்த மௌன விரதத்திலிருந்து அவர் எப்படி நமக்கெல்லாம் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று தவமாக இருந்தார் அதே போல் ஒரு தவ வாழ்க்கையாக நாமும் அமைத்துக் கொள்ள வேண்டுமாக அதிகமாக பேசி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி அதன் வழி செயல்படுத்த வேண்டும் என்ற நிலைகளை கொண்டு செல்வதற்கு பதிலாக அருள்வழியில் மௌனமாக இருந்து உயர்ந்த முறையில் நாம் மூச்சலைகளாக வெளிப்படுத்தி அவர்களுக்குள் பாய்ச்சி அவர்களை அந்த வழியில் ரிமோட் அந்த ஞானிகள் உணர்வு அவர்களை இயக்கும்படி அந்த உயிரான ஈஸ்வரிடம் மாமகர் ஈஸ்வரர் எப்படி போஸ்டிலே அந்த கள்ளக்கொண்டை தட்டி ஒவ்வொரு உயிரான ஈசனுக்கும் நான் டெலிபோன் செய்கிறேன் என்று சொன்னாரோ இப்பொழுது உன்னையும் அடித்தேன் என்று ஞான வீரருக்கு சொன்னது போன்று நாம் இந்த குரு காட்டிய வழியிலே நாம் நம் குழந்தையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த அருள்வழியில் நாம் செயல்படுத்தினோம் என்றால் அவர் உணர்வு நம்மை இயக்காது, மாறாக நம் உணர்வு அவர்களுக்குள் இயங்கி அவர்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். ஆக அந்த அடிப்படையில் நாம் உலக மக்கள் அனைவரையுமே நாம் அணுகினோம் என்றால் அந்த உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து இந்த சூட்சமமாக அருள் உணர்வுகளை சுவாசித்து அவர்களை பெரும்படி உயிர் வழியாக நாம் செலுத்தினோம் என்றால் நம் உயிரை நாம் மதித்தவர்களாகின்றோம். நம் உயிரான ஈசனிடம் இந்த நெருப்பிலும் உயர்ந்த சக்திகளை போடுகின்றோம். அந்த உயிருக்கும் சேவை செய்கிறாகின்றோம். அந்த நெருப்பிலும் நல்ல சக்திகளை போடுகின்றோம். ஞானத்தை நாம் பெறுகின்றோம். ஞானத்தை அடுத்தவர்களுக்கு கிடைக்கும்படி செய்கின்றோம். அது ஞானத்தை வளர்க்கும் ஒரு கூட்டமைப்பாக நாம் அந்த அருள்வழியிலே வளர முடியும். அதனால்தான் குருநாதர் மௌன விரதம் இருந்தார்கள். நாமும் அந்த அடிப்படையிலே இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று தியானிப்போம், தவம் இருப்போம். ஒரு பயிற்சியாக நாம் எடுத்துக்கொள்வோம்.